ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு அரபி ஸ்டைல்ல குனாஃபா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது கூட மேல இந்த பிஸ்தா ஃபிளேவர் கூட உள்ளுக்குள்ள அந்த மொசரல்லா சீஸ் அந்த கிரீமியா சாப்பிடும்போது டேஸ்ட் செம்மையா இருக்கும். வாங்க இப்ப அந்த டேஸ்டான குனாஃபா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். குனாஃபா ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு குனாஃபா சேமியா எடுத்திருக்கேங்க. நீங்க நார்மல் சேமியா கூட எடுத்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதுல நான் எடுத்து வச்சிருந்த குனாஃபா சேமியாவை போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 1/2 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ மெல்டான பட்டரை சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த குனாஃபா சேமியால சேர்த்துட்டு நல்லா எல்லா சைடுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சேமியா அந்த பட்டர் எல்லாமே ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பால் அந்த கார்ன்ஃபிளவர் எல்லாமே லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்திருக்க கார்ன்ஃபிளவர் நல்லா திக்காக ஆரம்பிக்குங்க. ஸோ இத மாதிரி ஆகும் பொழுது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க, கைவிடாம. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கறதுனால அந்த கிரீமி டெக்ஸ்சர் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்திருக்கேங்க. ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கிரீமியான ஒரு டெக்ஸ்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அதே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த சுகர் நல்லா கரைஞ்சா போதுங்க. இப்போ நமக்கு சுகர் நல்லா கரைஞ்சி சிறப்பா ரெடி ஆயிட்டுங்க. இது கூடவே கொஞ்சமா லெமன் ஜூஸ் விட்டுக்கலாங்க. அப்பதான் சுகர் சூடு ஆறுனாலும் அந்த கட்டி பிடிக்காம இருக்குங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா பட்டர் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுல ஃபர்ஸ்ட் லேயரா அந்த குனாஃபா சேமியா நம்ம அந்த பட்டரோட சேர்த்து வச்சிருந்தோம்ல. ஸோ இப்போ அந்த மிக்சிங் ஃபர்ஸ்ட் லேயர்ல போட்டுக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஷேப் வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு மினி சர்க்கிள் ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ இப்போ இதை நல்லா அழுத்தி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கரண்டி வச்சு நீங்க இந்த மாதிரி ஓரங்கள்ல நல்லா ஷேப்பா கொண்டு வந்துருங்க. இப்போ ஒரு லேயர் நான் செட் பண்ணிருக்கேன். இது மேல நம்ம ஒரு ஒயிட் கிரீம் ரெடி பண்ணியிருந்தால ஸோ அதை இது மேல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. இது மேல மொசரல்லா சீஸ் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேங்க. ஸோ இதையும் அது மேல அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேல பேலன்ஸ் இருக்கிற குனாஃபா சேமியாவை இது மேல நல்லா எல்லாத்தையுமே வச்சிடலாங்க. ஸோ வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் கிரீம் தெரியாத அளவுக்கு நல்லா மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உதிராம நல்லா ஒரு திக்கா இருக்கும் உங்களுக்கு அந்த குனாஃபா. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சுங்க.
இப்போ நமக்கு குனாஃபா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வேக வைக்கணும். மிதமான தீயில ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இது ஆல்ரெடியே ரோஸ்டட் அப்படிங்கறதுனால சீக்கிரமா வெந்துடும். இப்போ ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கணும். இப்போ நமக்கு ஒரு சைடு சூப்பரா ரெடி ஆயிட்டு இப்போ அடுத்த சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கணுங்க. இதே போல திருப்பி போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. மிதமான தீயில இருக்கணும், இல்லைன்னா கருவிடும். அவ்வளவுதாங்க, ஒரு 5-7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாத்திரலாம். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சுங்க, வெந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சூப்பரா குனாஃபா நல்லா ரெடி ஆயிட்டுங்க. இதை வந்து டெக்கரேட் பண்ணணும். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பிஸ்தா எடுத்திருக்கேங்க, ரா பிஸ்தா. இது ரோஸ்டட் கிடையாது. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு பல்ஸ் மோடு கொடுத்தீங்கன்னா பவுடர் ஆயிடும். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மேல வந்து ஒரு கோட்டிங் மாதிரி நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இது மேல ஃபைனலா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்பை அப்படியே நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இதுல ஊத்திக்கலாங்க. ஸோ அந்த ஸ்வீட்டோட அந்த குனாஃபா சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ நான் வந்து ஓரளவுக்கு 2-3 கப் அளவுக்கு நான் சுகர் சிரப்பு சேர்த்துக்கிறேங்க. அவ்வளவுதாங்க, இன்னைக்கு அருமையான அரபிக் ஸ்டைல்ல குனாஃபா செம்மையா ரெடி ஆயிட்டுங்க. சுட சுட அந்த குனாஃபா அது மேல நல்லா சுகர் சிரப் நிறைய ஊத்தி பிஸ்தா பிளேவரோட உள்ளுக்குள்ள அந்த மொசரல்லா சீஸ் அந்த கிரீமியோட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.